श्रीमात्रे नमः। कोड्यानपीठनिलया बिन्दुमण्डलवासिनी रघोयागग्रमाराध्या रगस्तर्पणतर्पिता सद्यप्रसादिनी विश्वसाक्षिणी साक्षिवर्जिता षडङ्गदेवतायुक्ता षड्गुण्यः परिपूरिता नित्यक्लिन्ना निरुपमा निर्वाण सुखदायिनी नित्या षोडशिखारूपा श्रीकण्ठार्धशरीरिणी प्रभावती प्रभारूपा प्रसिद्धा परमेश्वरी मूलप्रकृतिरव्यक्ता व्यक्ता व्यक्तस्वरूपिणी व्यापिनी विविधाकार विद्या विद्यास्वरूपिणी महाकामेश नयना कुमुदाह्लाद कौमुदी भक्तहार्दत्तमो भेद भानुमद्भानु सन्ततिः शिवदूती शिवाराध्या शिवमूर्तिः शिवङ्करी शिवप्रिया शिवपरा शिष्टेष्टा शिष्टपूजिता अप्रमेया स्वप्रकाश मनोवाचा मगोचरा ஓட்யான பீட்ட நிலையா. ஓட்யான பீட்டம் அப்படின்னா ஓட்யான பீட்டத்தில் இருக்கக்கூடியவள். அது என்ன ஓட்யான பீட்டம்னா பரதேவதைக்கு அதிஷ்டான பீட்டங்கள் அப்படின்னு அகத்திலையும் உண்டு புறத்திலையும் உண்டுங்கிறார். புறத்திலையும் உண்டுன்னா வெளியிலையும் உண்டு, அகத்துல உண்டுன்னா உள்ளுக்குள்ள உண்டு. வெளியில எங்க இருக்கு? இந்த பாரத பூமியில பார்த்தோம்னா இந்த 51 சக்தி பீடங்கள் விழுந்த இடம்னு சொல்றோம் இல்லையா. பஞ்சாதத் பீட்டரூபிணி அப்படின்லாம் சொல்ற மாதிரி வாரணாசி, நேபாளம், கைலாசம், கேதாரம், ஓங்காரம், ஹரித்வாரம், உஜ்ஜயினி, அஸ்தினாபுரம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா 51 இடங்களில் தேவி பீட்டங்கள் இருக்கு. சப்த வடிவில 51 இடம். சப்தம் பேசுற அந்த சொல் இருக்கு இல்லையா, அந்த வடிவத்துல 51 பீட்டங்கள். இதுல ஆராதிக்கிற பீடங்கள் அப்படின்னு சொல்லி 4 பீடம் முக்கியமாக சொல்லப்படுகிறது. அது என்னன்னு பார்த்தா காமகிரி பீடம். அது என்ன? மூலாதாரத்தில் காமகிரி பீடம், அநாகதத்தில் பூர்ணகிரி பீடம், விஷுப்தியில் ஜாலந்திர பீடம், ஆக்ஞையில் ஒட்டியான பீடம். ஆக்ஞா சக்கரத்தில் ஒட்டியான பீடம். இதுலதான் பராசக்தி. இந்த 4 பீடங்கள்லயும் இந்த பரதேவதையானவள் பரா பஷ்யந்தி மத்தியமா வைகரி அப்படிங்கிற வடிவில் அம்பாள் இங்க ஆராதிக்கப்படுகிறாள் அப்படின்னு சொல்றது அந்த ஓட்யான பீடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பீட்டத்தில் நிலையா வசிக்கக்கூடியவள். பிந்து மண்டல வாசினி. அம்பாளோட ஸ்வரூபம் வாசினினா அதுவும் வசிக்கிறது. பிந்து மண்டலம், பிந்து மண்டலத்தில் வசிக்கிறாள்னா எங்கெங்கெல்லாம் எப்படி எல்லாம் ஸ்தாபிதமாயிருக்குன்னு சொல்லக்கூடிய நாமம் இது. இப்ப பிந்து மண்டலம் அப்படின்னா என்ன? பிந்து மண்டலத்தில் வசிக்கிறாள் அப்படின்னா பிந்து மண்டலம்னா என்ன அப்படின்னா சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபம். சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபத்தின் ஸ்தானம். இந்த ஸ்தானத்தில் அம்பாளை கண்டு உணரும் போது சக்தி வழிபாடு அப்பதான் பூரணத்துவம் அடைகிறது அப்படிங்கிறார். இது எப்படி நம்மளால கண்டு உணர முடியும் அப்படிங்கறதெல்லாம் அப்புறம். கண்டு உணரும் பொழுது அதுல ஒரு பூரணத்துவம் அடையிறது. ரகோ யாக கிரமாராத்யா. ரகோ யாக கிரம ஆராத்யா அப்படின்னு பிரிக்கிறோம். இப்ப ரகோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரகசியம். யாகம்னா என்ன? யாகம் உங்களுக்கு தெரியும். கிரமம்னா அதன் மூலமாக கிரமப்படி. ஆராத்யா ஆராத்தியம் செய்வது, கிரமப்படி ஆராதனை செய்வது. அம்பிகையை ரகசியமாக செய்யக்கூடிய யாகத்தின் மூலமாக ஆராதனை செய்தல் அப்படிங்கிற டைரக்ட் அர்த்தம். இப்ப யாருக்கும் தெரியாம ஒளிச்சு வச்சுண்டா பண்ணுவா அப்படின்னு நமக்கு ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா? இல்ல, தேவி வழிபாட்டுல 2-3 விதம் இருக்கு. சமயாச்சாரம், கௌலாச்சாரம்னு ஒரு 2 விதம் இருக்கு. இந்த 2ம் கலந்த விதம் மிக்ஸ்ரம்னு ஒண்ணு இருக்கு. மிஸ்ரம்னா கலப்பு, மிக்ஸ் பண்றதுன்னு நம்ம சொல்றோம்ல, அதுதான். இது 2ம் கலந்தது அப்படின்னு இருக்கு. இந்த 3 வழிபாட்டிலையும் அம்பாளை பலவிதமான ரூபம், பலவிதமான பேரு, அதுக்குன்னு பலவிதமான ஆதாரம், இதெல்லாம் ஒரு ஆதார சக்கரத்தில் இது எல்லாமே இருக்கு. எப்படி ஆதார சக்கரத்தில் இருக்கு அப்படின்னு பார்த்தா, இப்ப திரும்பவும் அந்த 6 சக்கரங்களின் வழியாக ஆதார சக்கரங்கள், மூலாதார சக்கரத்திலிருந்து அமைதியா இருக்கிற அந்த குண்டலினி சக்திய மெதுவா எழுப்பி எழுப்பி கொண்டு வந்து சகசிராரத்தில் பரம்பொருளோடு ஐக்கியப்படுத்துதல்.
இதுக்கு முன்னாடி நாம அவளை சொன்னோம் இல்லையா, சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபம் எந்த இடத்தில் இருக்கிறாளோ அது பிந்து மண்டலம் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதை உணரும் பொழுதுன்னா யார் இந்த மாதிரி ஆதார சக்கரத்தின் வழியாக சகசிராரத்திற்கு கொண்டு வந்து அதை உணர்கிறார்களோ அப்படி ஐக்கியப்படுத்தும் முறை அது. இது பிண்டத்தில் அம்பாளை காண்றதுன்னு சொல்றது. பிண்டம்னா என்ன? நமக்குள்ள, நம்ம பாடியில, அதுல மேல அப்படி அம்பாளை காண்பது. இதைய பிண்டத்தில் காண்பது, அண்டத்தில் காண்பது அப்படின்னா, அண்டத்துல எப்படின்னா இது உள்ளுக்குள்ள எல்லாராலையும் இப்படி பார்க்க முடியுமா? இப்படி குண்டலினி சக்தியை எழுப்பி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து சகசிராரத்துக்கு கொண்டு வந்து எல்லாராலையும் இந்த மாதிரி முடியுமா? முடியவே முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது அப்ப அண்டத்தில் அம்பாளை காண்பது அப்படின்னா வெளி தோற்றம். அப்படி வெளி தோற்றத்தில் அம்பாளை பார்க்கும்போது அதுக்கு வேண்டிய ஆச்சாரம். ஆச்சாரம்னா நான் சொல்றேன், இந்த மடி விழுப்பு இந்த ஆச்சாரம் கிடையாது. அதுக்குன்னு உரிய கிரமம், அதுதான் கிரம ஆராத்யா. அதுக்குன்னு என்ன வழிமுறை இருக்கிறது, என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, அதுக்கு என்னத்தை ஃபாலோ பண்ணணும், அதன்படியாக எதிர்க்க அண்டத்தில் நமக்கு புரியுற மாதிரி பார்க்கும் தன்மை. பிண்டத்தில் அம்பாளை உணர்வது நம் உடம்புக்குள்ளேயே பார்க்கறது, அது எல்லாருக்கும் முடியுமான்னா முடியாது. அதனால அண்டத்தில் கண்டு வழிபடும் ஆச்சாரம் இருக்கிறது. இப்படி எல்லாம் அம்பாளை இப்படி கொண்டு வந்துட்டு இருப்போம். இவங்க அண்டத்தில் அம்பாள் அப்படின்னா எதை வச்சுட்டு பண்றது அப்படின்னா, நிறைய பேர் இந்த ஸ்ரீ சக்கர தகட்டுலயும் இருக்கும், ஸ்ரீ சக்கரமே வீட்டுல வச்சுட்டு இருப்பா. அதுல அம்பாளை ஆவாகனம் பண்ணிக்கிறது. அண்டத்தில் அம்பாள் எதிர்க்க அம்பாளை அந்த ஸ்ரீ சக்கரத்தில் ஆவாகனம் பண்ணிட்டு அதுல ஆராதனை செய்தல். இப்ப ஒரு பக்கம் மானசீக வழிபாடு. மானசீகம்னா இந்த உள்ளுக்குள்ள அந்த மூலாதாரத்திலிருந்து எடுத்துன்னு வர்றதுன்னு சொல்றோம், அது மானசீக வழிபாடு, அது சமயாச்சாரம். இன்னொரு பக்கம் இது மாதிரி கண்ணுக்கு எதிர்க்க வைக்கிறது, இது கவுலாச்சாரம். இப்ப இது ரெண்டும் சேர்ந்து கலந்து பண்றது மிஸ்ரம். இப்படி பலவிதமா வழிபட்டாலும் சமயாச்சாரமா வழிபடும் போது, அதாவது உள்ளுக்குள்ள குண்டலினியிலேந்து எழுப்பி வழிபடும் பொழுது அந்த யாகம் இருக்கிறதே அதுதான் ரகோ யாக கிரமாராத்யா. இப்ப இவ்வளவு நாடி சொன்னதுக்கு இதெல்லாம் இன்னத்துக்கு தேவையில்லையே அப்படின்னு கூட நம்ம நினைச்சுக்கலாம். ஆனா ரகசியமாக சொல்லுதல் அப்படிங்கிறது என்னன்னா சமயாச்சார முறை. அதுதான் குண்டலினிலே உள்ளுக்குள்ள அவாவா பண்ணினாலும் நமக்கே நமக்குள்ளே இருந்து என்ன நடக்கிறதுங்கிறது புரிந்து உணர்தல்ங்கிறது அவ்வளவு கஷ்டம். இப்ப எனக்குள்ள நடக்கிறத உங்களால பார்க்க முடியுமா? முடியாது. அதனாலதான் அது ரகசியம், ரகோ யாகம். அத கிரமப்படி ஆராத்தியம் செய்தல். அப்ப ஒரு யாகம் பண்ணணும்னா இப்படி உள்ளுக்குள்ள இதெல்லாம் சொல்லல, இது எப்படி யாகமாகும்? அடுத்த கொஸ்டின் போடலாமா? அந்த கொஸ்டினுக்கு என்ன பதில் அப்படின்னு பார்த்தா, ஆமா எப்படி யாகம்னா, ஆமா இதுவும் யாகம் தான். எப்படி? சரி, யாகம் வேணும்னா ஒரு குண்டம் வேணும், அக்னி குண்டம் ஒண்ணு வேணும் கட்டாயமா. அதுல நெய்ய விடணும், அப்புறம் அதுல பல விதமான பொருட்களை எல்லாம் போடணும். அத மாதிரி இப்ப நமக்கு உள்ளுக்குள்ள நடக்கிறதுக்கு எங்க அக்னி குண்டம் இருக்கு, எப்படி அக்னி எரியும், அதுக்குள்ள என்னத்தை போட முடியும் அப்படின்லாம் கேட்டால் நமக்குள்ளே இருப்பதும் அக்னி குண்டம் இருக்கு, அதுதான் சிதக்னி குண்டம் அப்படிங்கிறார். அது சிதக்னி குண்டம், நம்மளுடைய சித்தம் என்கிற அந்த அக்னி குண்டம். சித்தம் என்னும் அந்த அக்னி குண்டத்தில், சரி அக்னி குண்டம் இருக்குன்ட்டீங்க, ஒத்துக்கிறேன் நான். அந்த அக்னி குண்டத்துல எண்ணத்தை கொண்டு போட முடியும், அதுல எங்க அக்னி எரியும், அதுல எங்க நெய்ய விடுறது அப்படின்னு கேட்டால் அதில் போடக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, ஞானம் என்கிற புஷ்பம், தியானம் என்கிற மலர், சத்தியம் என்கிற பூ, இதுதான் அதுல போடக்கூடிய பொருட்கள். அப்ப இதெல்லாம் போட்டாச்சு. சரி, அது எப்படி இதெல்லாம் வெறும்னா அந்த அக்னி குண்டத்துல போட்டா அது அக்னி போட்டு நெய் விட வேண்டாமா அதுக்கு அப்படின்னு கேட்டால், அப்போ தவம் நம்ம அப்படியே தவத்தோட கிரமத்தோட உள்ளுக்குள்ள இருக்கிற அம்பாளை எழுப்பி தவம் பண்ணி பண்ற அந்த அர்ச்சனை, அந்த புஷ்பங்களை எல்லாம் போட்டு நம்ம பண்ற அர்ச்சனை இருக்கே, நெய்க்கு பதிலாக அதனால கிடைக்கக்கூடிய புண்ணியம் நெய்க்கு பதிலாக, அந்த புண்ணியம் தான் நெய் அப்படிங்கிறார். அப்படி நெய்யை விட்டு செய்யப்படுகிற யாகம் அதுதான் அவளை ஆராதனை செய்கிற ரகோ யாகம், ரகசியமாக செய்யக்கூடிய யாகம். இந்த சிதக்னி குண்டத்துல எல்லாரும் ஒவ்வொருத்தராலையும் அம்பாளால ஆராதிக்க முடியுமா? இந்த ஆராதனைக்கு காட்சி கொடுத்து அவ நமக்கு அருள் புரிவாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இதுக்கு ஆரம்ப திருநாமத்துல ஃபர்ஸ்ட் தேவகாரிய சமுத்தியதா, சிதக்னி குண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்தியதான்னு நம்ம பார்த்தோம். தேவர்களின் காரியத்திற்காக அம்பாள் சிதக்னி குண்டத்திலிருந்து வந்தாள் அப்படின்னு. அப்ப தேவர்களின் காரியத்திற்காக அம்பாள் சிதக்னி குண்டத்தில் இருந்து வந்தால், அப்ப அந்த தேவர்களாக நம்மளுடைய உள்ளுக்குள்ள நாம மனசுக்குள்ள வச்சு அவளை ஆராதனை பண்ணி இந்த மாதிரி நம்ம கொண்டு வரும்பொழுது
நாமும் தேவர்களுக்கு ஒப்பாகி விடுகிறோம். அப்ப தேவர்களுக்கு ஒப்பாகி இந்த நிலைக்கு நம்ம உயர்ந்து போகும் பொழுது அம்பாள் நமக்காக காத்துன்னு இருக்கா. என்னத்துக்கு காத்துன்னு இருக்கா? இன்னும் கொஞ்சம் ஏதாவது அஞ்ஞானமோ தீமைகளோ நம்மிடம் இருந்தால் அதையெல்லாம் அழிச்சிட்டு முழுக்க 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 ஞானஸ்வரூபமாக நம்மளை பாத்துக்கிறதுக்காக அம்பாள் அந்த இடத்துல இருக்கா. அப்படிங்கிறதுதான் ரகோயாக கிரமாராத்யா. கிரமமாக நீ ஆராதனை செய்தாயானால் அப்படி உன்னால் தேவர்களின் நிலைக்கு உன்னை உயர்த்தி அம்பாள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற அஞ்ஞானத்தையும் உன்னிடமிருந்து விலக்கி விடுவாள், உனக்கு பாதுகாவதாக இருப்பாள்ங்கிறத அந்த நாமம் காட்டுறது. ரகசியமாக செய்யக்கூடிய யாகம். அடுத்தது என்ன? ரகஸ்தர்ப்பண தர்ப்பிதா. இப்ப தர்ப்பணம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா திருப்திப்படுத்துறது. இப்ப சாதாரண நம்ம அமாவாசை தர்ப்பணம் அப்படிங்கிறோம். அமாவாசை தர்ப்பணத்துல யார பித்ருக்களை திருப்திப்படுத்துகிறோம், அதுதான் பிருத்திகளை திருப்திப்படுத்துகிறோம். அப்ப ரகஸ்தர்ப்பணம், அப்ப ரகசியமாக திருப்தி ஏற்படும்படியாக செய்யக்கூடிய ஆராதனை. இதுவும் முன்னாடி இருக்கிறது, இதுவும் ரிலேட்டா இருந்தா அப்ப குண்டலினியை கொண்டு திரும்ப சகசிராரத்துல நிறுத்துறது. சரி, அந்த கிரமம் வந்தா அங்க டான்ஸ் ஆடுவாள் அம்பாள். அங்க போய் சிவன் பரமசிவனோட ஐக்கியமாகும் போது ஆனந்த நடனம் புரிகிறாள். இதுக்கு யார் யாரெல்லாம் இதுக்கு இது பண்றா அப்படின்னு பார்த்தோம்னாக்க, முதல்ல பாரதியாரை எடுத்துட்டோம்னா அக்னி கொஞ்சொன்று கண்டேன்னு ஒரு பாட்டு ஆரம்பிப்பார். அந்த பாட்டு முடிக்கும் பொழுது எப்படி சொல்வார்? தத்தரிகிட திட்டோம்னு தான் முடிப்பார் அந்த பாட்டை முடிக்கும் போதே. ஏன்னா ரெண்டும் இணைகிற கணத்தை அப்ப அவர் அங்க பராசக்தியை பத்தி தான் அவர் பூரா இது பண்ணிட்டு வராரு. அப்ப ரெண்டும் இணைகிற கணத்தை அவர் பார்த்து மெய்சில் எடுத்து எழுதக்கூடிய வார்த்தை எது. அப்ப ஆனந்த நடனமாக அதை விவரிக்கிறார். அந்த இடத்துல குஞ்சு மூப்பு சின்னது பெருசுங்கிற பேதமே கிடையாது அந்த இடத்துக்கு அப்படின்னு அவர் சொல்றார். அதையே ஆதிசங்கரர் சொல்றார், அம்மா நீ நடனமாடுற எங்க? உன் பதியோடு சேர்ந்து சகசிரார கமலத்தில். அததான் அவர் என்ன சொல்றார்? சகரகசி பத்யா அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசங்கரர் சொல்றார். சரி, அவரு சொன்னார் அப்படின்னு பார்த்தா அபிராமப்பட்டரும் சும்மா இல்ல, நீயும் நின் கணவரும் நீங்கள் திருமண கோலமும்னு ஒரு வார்த்தையை போடுறாரு. அப்போ ஒவ்வொருத்தரும் சொல்றாங்கிறதுக்கு இது இந்த இடத்துல அப்படி ஒரு பிரமாணத்தை கொடுக்கிறா. சிவசக்தியினுடைய ஐக்கிய நிலையை அந்தந்த உயிர்கள் அவரவர்களுக்கு ஏற்ப. இப்ப நான் சொல்றேன் அப்படின்னா நான் சொல்றதை வச்சு உன்னால என்ன புரிஞ்சுக்க முடியும்? நான் எனக்கு புரியுது அப்படின்னா என்னுடைய ஃபீலிங் வேற, உன்னுடைய ஃபீலிங் வேற. நான் வேற மாதிரியான அர்த்தம் கற்பிச்சு வாயால சொல்ற வார்த்தையை வச்சுட்டு இருக்கிற அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி அதை டிஸ்கிரைப் பண்ணி உங்க மனசுல வச்சுப்பீங்க. சுலபமா நான் ஈஸியா நான் என்கிட்ட இருக்கிறத உங்ககிட்ட சொல்ல முடியுமான்னா நான் சொன்னேன்னாலும் உங்களால அதை ஃபீல் பண்ண முடியாது. அவரவர்கள் உணர்ந்து கொள்ளும் போதுதான். விண்டவர் கண்டிலர் கண்டவர் விண்டிலர் அப்படின்னு சொல்றது உண்டு. அதுக்கு ஏத்த மாதிரி எந்த ஒரு வழிபாடும் எனக்கு ஏற்பட்ட ஃபீலிங்க நான் சொன்னேன், நான் எவ்வளவு தூரம் சொல்ல முடியும்? அது அந்த அளவுக்கு நீ புரிஞ்சுனா நீ அதை அனுபவிக்கும் பொழுதுதான் புரிந்து கொள்ள முடியும். அததான் இங்க சொல்லப்படுகிறது. சரி, சாதாரணமா ஒரு இன்னும் கொஞ்சம் சிம்பிளா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு ஜாங்கிரி, மைசூர் பாகு, லட்டு, இது 3 இருக்கு. இது 3லயும் இது 3 ஸ்வீட் உங்களுக்கே தெரியும். இதுல என்னத்தை சேர்க்கிறோம்? ஸ்வீட்டுக்கு சர்க்கரையை சேர்க்கிறோம். சர்க்கரையை தனியா வச்சுக்கும் போது அது ஒரு தனி இனிப்பு. ஜாங்கிரியில போடும்போது ஒரு இனிப்பு, லட்டுல போடும்போது ஒரு இனிப்பு, மைசூர் பாகு 3மே ஒரே மாதிரி இனிப்பா இருக்கா அப்படின்னு 3 வித்தியாசமான டிஃபரெண்ட் இதோட சேர்த்து அது உண்டா? இது உளுத்தம்பருப்போட, இது கடலைப்பருப்போட அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னோடையும் சேர்க்கும் பொழுது அது கொஞ்சம் வித்தியாசப்படும். அது கொஞ்சம் ருச்சியில் வித்தியாசப்படும். இது எப்படி இருந்ததுன்னு என்ன நீங்க கேட்டீங்கன்னா நல்லா இருந்ததுப்பா அப்படின்னு நான் சொல்லுவேனே தவிர, நான் உணரும் அந்த இனிப்பை நீ உணர்ந்து பார்த்தாதான் உனக்கு தெரியும். அப்ப நீயும் சாப்பிட்டு பாரு, அப்பதான் உனக்கு புரியும் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரியா? அதே மாதிரிதான் நான் உணர்ந்து உள்ளுக்குள் உணரும் அந்த அம்பாளினுடைய நிலையை கொஞ்சம் தான் சொல்ல முடியுமே தவிர மீதி எல்லாம் நீங்கள் உணர்ந்து அனுபவிக்கும் போதுதான் அதை அறிந்து கொள்ள முடியும். அதுதான் ரகஸ்தர்ப்பண, ரகசியமாக தர்ப்பணம் அப்படின்னு சொல்றது லலிதா சகஸ்ரநாமம். சத்திய பிரசாதினி, சத்தியம் என்கிற பிரசாதத்தை. சத்தியம்ங்கிற பிரசாதம்னா என்ன? சத்தியம்னா உண்மை, பிரசாதம்னா அனுகிரகம். உண்மையான அருளை எல்லோருக்கும் வழங்கக்கூடியவள். விஸ்வசாட்சினி, எல்லாருக்கும் உலகத்திற்கே சாட்சியாக இருக்கக்கூடியவள். அப்படின்னா எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய சாட்சியாக இருக்கக்கூடியவள். யாருமே இல்லைன்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம். அவ ஒத்தி இருக்காங்கிறது நம்ம மனசுல இருந்துட்டே இருக்கும். சாட்சி வர்ஜிதா, ஆனா அவளுக்கு யாராவது சாட்சி இருக்காளான்னா யார் இருக்காங்க? அவளுக்கு போய் சாட்சி உண்டான அம்பாளை போய் யாராவது பார்க்கணும்னு நினைச்சாலோ அவளுடைய எல்லா விஷயத்தையும் பார்க்கணும்னு நினைச்சா கதையா படிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் சொன்னதை வச்சுட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.
ஒவ்வொருத்தரும் ஸ்லோகத்தை வச்சுட்டு இருக்கிறது. இப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான அர்த்தம் பண்ணலாம். இது எல்லாருமே எழுதும் போது என்ன சொல்றா, எள்ளின் முனை அளவு எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். எப்படி வேணா வியாக்கியானம் பண்ணலாம். அப்படியெல்லாம் நம்ம வியாக்கியானம் பண்ண முடியும், வார்த்தையால பேச முடியும், நான் பேசுறதை நீங்க கேட்க முடியும், நீங்க ஒரு மாதிரி உணர்ந்துக்க முடியும். ஆனால் அவளை முழுமையாக பார்ப்பதற்கு நான் தான் சாட்சி என்று யாராலுமே சொல்ல முடியாது. சாட்சி வர்ஜிதா ஷடங்க தேவதா யுக்தா. ஷட்டு அங்க தேவதா யுக்தா. ஷட்டுன்னா 6, அங்கன்னா அங்கங்கள். 6 அங்கங்களான தேவதா யுக்தா, தேவதைகளால் யுக்தா ஆராதிக்கப்படுபவள். அப்போ தேவதைகளால் ஆராதிக்கப்படுபவள்னா இந்த தேவதைகள் எங்க இருக்கா? இந்த 6 தேவதைகளும் புடைசூழ இருக்கா இவ. அப்ப சடங்கங்கள் அப்படின்னு வருது. சடங்க தேவதா, சட் அங்க. இப்ப என்ன, எந்த 6 தேவதைகள் அப்படின்னு பார்த்தா, வேதங்களுக்கு 6 அங்கங்கள் உண்டு. இந்த 6 அங்கங்களுக்கும் சிக்ஷை, கல்பம், வியாக்கரணம், நிருக்தம், சந்தசு, ஜோதிஷம் அப்படிங்கிறது இதுக்கு பேர். இவை எல்லாம் 6 தேவதைகள். இந்த 6 தேவதைகள் தான் அம்பாள புடசூழ்ந்துட்டு வரா. எங்க வரா புடசூழ்ந்துட்டு அப்படின்னா, வண்டாசுரத்துக்கு வதத்துக்கு, வண்டாசுரனோட வதத்துக்கு போராளாம் லலிதாம்பிகை. போகும்பொழுது இந்த 6 பேரும் அவளோட வரா அப்படின்னு இதுல சொல்றது ரொம்ப பிரதானம். அதே மாதிரி போருக்குன்னு போகும்பொழுது ரொம்ப முக்கியமா பாதுகாக்கப்பட வேண்டியது அப்படின்னா கவசம், அஸ்திரம், நேத்திரம், ஹிருதயம், சிரசு, சிகை. அடுத்த 6 ஷட் அங்க நக. அதுக்கு எத்தனையோ இது கொடுத்துட்டே இருக்கா. நம்ம 2 மாத்திரம் தான் எடுத்து பார்த்துட்டு போறோம், மீதி எல்லாம் நம்ம விட்டுடலாம். கண்ணு ரொம்ப பிரதானமான உறுப்பு. கண்ணு பாக்குறதுக்கும் அது வேணும். எதிரி எங்க இருக்கா என்ன ஏதுன்னு தெரியும். கண்ணுதானே ரொம்ப முக்கியம். சிரசு, தலை, சண்டையிடும் போது பிரதானமா காப்பாற்றப்படணும். தலை போச்சுன்னா எல்லாம் போச்சு. சிகை, தலைமுடி. தலைமுடிதான் மான அவமானத்திற்கே உச்சமாக அப்பொழுது சொல்லப்பட்டது. அங்கங்களில் ஒரு சிறு பாதிப்பு ஏற்பட்டாலும், கால்ல, கையில, மார்ல, முதுகுல ஏற்பட்டாலும் அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. தலை சிகைய இது எல்லாருக்கும் தெரியும் இந்த கதை. ருக்மிணி கல்யாணத்தப்ப இந்த ருக்மி இருக்கானே, அவனை அவமானப்படுத்தணும்ன்றதுக்காக கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றாரு, அவனுடைய ஒரு பக்கத்தினுடைய சிகையை எடுத்து விட்டுறாரு. பார்க்கிறவா எல்லாருக்கும் அவனை பார்த்தா சிகேலி பண்ணி சிரிச்சு அவமானப்படுத்தி ஒரு அரூபம் ஏற்படுத்தி விடுறது. அழக குறைச்சி வெளியில தலை காட்ட முடியாத அளவுக்கு பண்றது. அதனாலதான் சிகை முக்கியம். அதே மாதிரி முகத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சது. அடுத்தது சூர்பனகை. மூக்கருந்து போச்சுன்னு என்னாச்சு, ஒரு பெரிய ராமாயணமே வந்தது அதுல தானே. சோர்பனகையினுடைய மூக்கை சிதைத்து விட்டார். அப்போ பெண்ணான அவளை கொல்ல முடியாதுன்னு பண்ணினாங்கிறதெல்லாம் அது வேற விஷயம். இருந்தாலும் ஒரு இந்த மாதிரி முக்கியமான பாகம் முகத்திலேயோ தலையிலேயோ இருக்கிற அந்த பாகங்கள் எடுத்து அவமானப்படும் பொழுது போருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவை இவை எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6 அங்கங்கள், இந்த மாதிரி ஷடங்க தேவதா யுக்தா, 6 அங்கங்கள் கொண்ட தேவதைகளால் புடைசூழ போருக்கு செல்பவள், வண்டாசுர வதத்திற்கு செல்பவள் அப்படிங்கிற அவ 6 பேரும் அதிதேவதைகள். எப்பையும் புடைசூழ்ந்து அம்பாள இருப்பா. ஷாட்குண்ய பரிபோரித்தா. திரும்ப ஷாட்குண்ய 6 குணங்களால், 6 என்கிற தொடர்புடைய ஒரு நாமம் கூடவே வருது. 6 குணங்களால் ஆராதிக்கப்படக்கூடியவள். 6 குணங்களால்னா என்னென்ன குணம் அப்படின்னு பார்த்தா, ஒரு ஃபர்ஸ்ட் போன உடனே டைரக்டா எடுத்து அடிச்சிட மாட்டான். போருக்குன்னு போன உடனே எடுத்துக்கிட்டு ஒத்தனை அடிச்சு பல பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பானா அப்படின்னாக்க இல்ல. முதல்ல போய் சமாதானம் பேசுவோம். சந்தி செய்தல்னு பேர், தூது போறது. அதுக்கப்புறம் அடுத்ததா என்ன இருக்க வேண்டியது என்னன்னா, போருக்கு தீரத்தோட போறது. அதுக்கு விக்கிரகம். முதல்ல சமாதானம், அது பார்க்கறது சந்தி. அடுத்தது விக்கிரகம், போருக்கு புறப்பட்டு வீர தீரத்தோட போறது. சரி, போகும்பொழுது அதுக்கு என்ன, சைன்யங்கள் நிறைய போயிடும். படையோட போகணும். இவன் தனியா போக முடியாது போருக்கு. அந்த படையோட போறதுக்கு யானம்னு பேரு. அப்ப தூதர்கள் மூலம் என்ன பண்ணணும், இந்த படையோட போகும்பொழுது அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், படையோட போறோம்னா எதிராளிக்கு நம்ம படை பலத்தை நம்ம காட்டணும். அந்த படை பலத்தை காட்டினாதான் அவன் யுத்தம் வேணுமா வாண்டாமான்னு முடிவு பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணுவான். அப்போ இதுக்கெல்லாம் தூது அனுப்பினதுக்கு ராமர் அங்க போய் உட்கார்ந்துட்டு கூட அங்கதான தூது அனுப்பினாரா இல்லையா? அதுதான் போறதுக்கு முன்னாடி, போருக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போய் அதுக்கு எதிர்க்க டென்ட் போட்டு உட்கார்ந்துட்டு வெயிட் பண்ணி ஒரு தூதுவனை அனுப்பி தன்னுடைய படைபலத்தெல்லாம் இது பண்ணி எல்லாத்தையும் காமிச்சு பராக்கிரமத்தை காமிச்சு எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் பண்றா. எதிராளிக்கு இதையெல்லாம் உணர்த்துவது. அடுத்தது ஆசனம். இந்த மாதிரி அடுத்தது பார்த்தா இப்படி அடுத்தது தனக்கு முடிவு, சரி போர்தான் அப்படின்னு டிசைட் ஆயிடுது. அப்ப தனக்கு இன்னும் கொஞ்சம் படை பலத்தை சேர்த்துக்கணும். எங்கெங்க யாரெல்லாம் இருக்கா, எந்தெந்த நாட்டுல இருக்கா, இந்த நாடு நமக்கு ஹெல்ப் பண்ணுமா, அந்த நாடு ஹெல்ப் பண்ணுமா
அப்படின்னு சொல்லிட்டு மற்ற நாடுகளை எல்லாம் சேர்த்துக் கொள்ளுதல். அஞ்சாவது இது ஷாட்குண்யத்துல அஞ்சாவது குணம். அஞ்சாவது என்ன? சேர்த்து கொள்ளுதல். இது சமாச்சரியம் அப்படின்னு பேரு. இது மற்ற நாடுகளை எல்லாம் சேர்த்துக்கிறது. இப்படித்தானே துரியோதனனும் அர்ஜுனனும் கிருஷ்ணரை கூப்பிடுறதுக்கு போறாள், தன்னுடைய படைகளுக்கு தன்னுடைய சேனைகள் எல்லாம் தனக்கு வேணும் எல்லாத்தையும் ஹெல்ப் கேட்கறதுக்கு போறா இல்லையா? அந்த மாதிரி இந்த 6 குணங்களில் ராஜாங்க குணங்களின் தன்மை நிறைந்தவர்களாக சடங்க தேவதா யுக்தாவாக அம்பாள் இருக்கிறாள். அப்ப சந்தி யானம் ஆசனம் இப்படிதான். சந்தி யானம் சந்தி விக்கிரக யானம் ஆசனம் வைத்திபாதம் சமாச்சரியம் அப்படின்னு இந்த 6 அங்கங்கள் இவைகளோட கூட தான் அம்பாள் போருக்கு போறாள். ஷடங்க தேவதா யுக்தாவாக அவள் இருக்கிறாள். ஷாட்குண்ய பரிபூரிதாவாக பரிபூர்ணமாக எல்லா விதங்களிலும் எதிலையும் ஒன்னும் குறைவில்லாம அவள் இருக்கிறாள். ஒவ்வொரு யார் யாருக்கு எது தேவையோ அதன்படி அழித்து அம்பாள் அவர்களை தன் பக்கம் கூப்பிட்டுக்கிறாளாம். எல்லாரையும் கூப்பிட்டுக்கிறார். 6 விதமான யுக்திகளையும் இதே மாதிரி பக்தர்கள் கிட்டையும் காட்டி தன்னிடம் அழைத்துக் கொள்கிறாள் அப்படிங்கிறது இந்த நாமத்தினுடைய அர்த்தம். ஷாட்குண்ய பரிபூரிதா. நித்திய கிளின்னா. இப்ப நித்திய கிளின்னா கிளின்ன அப்படின்னா நனையிறது. நித்திய அப்படின்னா நித்தியம். நித்தியம் நனைந்து இருத்தல். நித்தியம் நனைஞ்சின்னு இருக்காருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எதுல நனைஞ்சின்னு இருக்கா? தண்ணிலியா மழையிலியா எதுல நனைஞ்சின்னு இருக்கா அப்படின்னு பார்த்தால் இங்க கிளின்ன அப்படின்னு சொல்லுக்கு நனைஞ்சின்னு இருக்கான்னா அம்பாளினுடைய தயையில் அம்பாளினுடைய கருணையில் நனைந்து கொண்டிருக்கிறார்கள். நித்திய கிளின்னா. நிருபமா எந்த விதமான உபமா உபமா எந்த விதமான உபமானமும் சொல்ல முடியாது. அவளுக்கு அவளை கம்பேர் பண்ணவே முடியாதுன்னு அர்த்தம். எந்த விதமான உபமானமும் ஒப்பாரும் இல்லை மிக்காரும் இல்லை அப்படின்னு சொல்றது. கம்பாரிசனே கிடையாது. நிர்வாண சுகதாயினி. நிர்வாணம் அப்படிங்கிற சுகத்தை தரக்கூடியவள். நிர்வாணம் அப்படின்னா இப்ப நம்ம நினைக்கிறதுல அல்பம், அது வேற. நிர்வாணம் என்ற சொல்லுக்கு வடிவமே இல்லாதன்னு அர்த்தம். நிர்வாணம் அப்படின்னா வடிவமே இல்லாத. வானம் என்றால் வடிவம், நிர்வாணம் அப்படின்னா வடிவம் இல்லாத அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா வடிவமே இல்லாத அந்த நிர்குண பிரம்மத்தோடு பரபிரம்மத்தோடு சேருதல் அப்படிங்கிறதுதான் நிர்வாண ஞானம். அப்ப நிர்வாண சுகதாயினி அப்படிங்கிறப்போ எல்லை இல்லாத எந்த வடிவத்துக்குமே கட்டுப்படாத ஒரு சுகம். எந்த வடிவமே இல்லாதது. சோ வடிவமே இல்லாத எதுக்கும் கட்டுப்படாத ஒரு சுகம். அதுக்கு எல்லையே இல்லை. அப்ப அந்த சுகத்திற்கு அந்த சுகத்தால் ஏற்படக்கூடிய ஆனந்தம் அது எவ்வளவு பெருசு, அது எப்படிப்பட்டது, அதை ஏதாவது விளக்கி சொல்ல முடியுமா? யார் அந்த சுகத்தை அனுபவிக்கிறார்களோ அவளுக்குத்தான் தெரியும் அது எப்படிப்பட்டது, அதுல எவ்வளவு ஆனந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படிப்பட்ட எல்லையற்ற ஆனந்தத்தை தரக்கூடியவள் நிர்வாண சுகதாயினி. நித்யா ஷோடசிகா ரூபா. நித்யா ஷோடசி அப்படின்னு பிரிக்கணும். இந்த நித்யா ஷோடசி. ஷோடசின்னா 16. நித்யான்னா நித்யா. நித்யானா என்ன? திதி நித்யா தேவதைகள். திதி நித்யா தேவதைகள்ன்றவா 16 பேரு. என்னன்னா இந்த அமாவாசையிலேருந்து பௌர்ணமி, பௌர்ணமியிலேருந்து அமாவாசை அப்படி பாருங்களேன். அப்படி பார்த்தேன்னா பிரதம திதிய திருத்திய சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமின்னு அப்படி கரெக்டா அடுத்தது அம்மா இந்த பக்கம் வந்தா பௌர்ணமியில முடியும், பௌர்ணமியில திருப்பி ஆரம்பிச்சா அமாவாசையில முடியும். இப்படி இருக்கக்கூடிய இத்தனை திதிக்கும் தேவதைகள் இருக்கா. ஒரு திதிக்கும் ஒரு தேவதைகள். அவாதான் திதி நித்யா தேவதைகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 16 பேராக. இந்த 16 பேர் தேவதைகளுக்கும் பெயரை பார்த்தாலே நமக்கு புரியும். காமேஸ்வரி, பகமாலினி, நித்ய கிளின்னா, பேருண்டா, வக்னிவாசினி, மகாவஜ்ரேஸ்வரி, சிவதூதி, திரிவிதா, குலசுந்தரி, நித்யா, நீலபதாகா, விஜயா, சர்வமங்களா, ஜுவாலாமாலினி, சித்ரா அப்படின்னு இவா பேர். 16வது தேவதையா ஒத்தி மகாநித்யா அப்படின்னு அவளுக்கு பேரு. நித்தியமாக உள்ள இந்த தேவதைகள் நித்தியம் ஒவ்வொரு அது யார் யார் எந்தெந்த திதியில பிறந்தா அப்படின்னு கூட, என்ன நட்சத்திரத்துல பிறந்தான்னு மட்டும்தான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தாதான் தெரியும் நமக்கு என்ன திதியில பிறந்திருக்கோம் அப்படின்னு. அந்த திதிக்கு உண்டான தேவதை யாரு, அவளுக்குரிய மந்திரம் என்ன அப்படிங்கறத நம்ம உச்சரிச்சுட்டு வரும் பொழுது நமக்கு அதற்குரிய பலன்களை அம்பாள் தருவாங்கிறது அந்த திதி நித்யாவை படிச்சோம்னா நமக்கு நல்லா தெரியும். திதி நித்யாவை பத்தி நம்ம தனியா பார்க்கலாம். அதனால அது ரொம்ப பெருசு. அதை இது இப்ப நான் சொல்லியிருக்கிறது ஒரு நிமிஷத்துல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது ரொம்ப பெருசு, அது தனி. அதனால அதை பத்தி தனியா பாத்துக்கலாம். இப்ப இதோட நம்ம இது பண்ணிக்கலாம். நித்தியமும் எப்பவும் ஷோடசி மந்திரமாக அம்பாள் விளங்குகிறாள், திதி நித்யா தேவியாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை இது பண்ணிக்கலாம். ஸ்ரீகண்டார்த்த சரீரிணி. ஸ்ரீகண்டன், ஸ்ரீகண்டனாக இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னா பரமேஸ்வரன்.
ஸ்ரீகண்ட அர்த்த சரீரிணி அப்படி பிரிக்கணும். ஸ்ரீகண்டார்த்த சரீரிணின்னு இருக்கு இல்லையா, அத ஸ்ரீகண்ட அர்த்த சரீரிணி. அர்த்தன்னா பாதி, ஸ்ரீகண்டன்னா பரமேஸ்வரன். பரமேஸ்வரனின் சரீரத்தில் பாதியாக திகழ்பவள், ஒரு பாதியாக. அப்ப ஈஸ்வரனுக்கு நீலகண்டன் தானே பேருது, இங்க ஸ்ரீகண்டன் போட்டிருக்காளே அப்படின்னு பார்த்தா ஸ்ரீங்கிறதினுடைய அர்த்தம் என்ன? ஸ்ரீ அப்படின்னு நீலகண்டன்னாலும் ஸ்ரீகண்டன்னாலும் ஒண்ணுதான் அப்படின்னு பொருள். ஸ்ரீங்கிற சமஸ்கிருத வார்த்தைக்கு ஐஸ்வர்யம்னு ஒரு பொருள், விஷம்னு இன்னொரு பொருள். ரொம்ப அழகான சொல்லு ஸ்ரீங்கிறது. இதுக்கு ஐஸ்வர்யம்னு ஒரு பொருள், விஷம்னு ஒரு பொருள். சாதாரணமா ஸ்ரீனா நம்ம மகாலட்சுமிங்கிறோம். மகாலட்சுமி தானே ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறோம், அதனால அது ரெண்டும் ஒண்ணுதான். இது மாதிரி தமிழ்ல நிறைய இந்த ஒத்த வார்த்தை இருக்கு. இந்த ஒத்த எழுத்து வார்த்தைகள் தமிழிலும் இருக்கு, வடமொழி சான்ஸ்கிரிட்லும் இருக்கு, எல்லாத்திலையும் இருக்கு, நிறைய மொழிகள்லயும் இது இருக்கு. இது பலவிதமான ஆப்போசிட்டான அர்த்தங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்ப இது ஆப்போசிட்டான அர்த்தம் எப்படி இதுக்கு சரியாகும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, ஒரு பக்கத்தில் ஐஸ்வர்யம் இன்னொரு பக்கத்துல விஷமா அப்படின்னு நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தால், பார்க்கடலை கடையும் பொழுது என்ன வந்தது? முதல்ல விஷம் தான் வந்தது. அப்புறம் அதுல இருந்து அமிர்த ஸ்வரூபிணியாக அம்பாள் அதை எடுத்துட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஆலகால விஷம் ஃபர்ஸ்ட் தோண்டிட்டு அதன் அம்பாள் அதை இதை எடுத்துட்டு வந்தா, அமிர்தம் அம்பாளும் வந்தா அமிர்தமும் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்க்கடலை கடையும் பொழுது நிகழ்ந்த நிகழ்வுல நம்ம பார்த்திருக்கோம். அதுவே ஏன் அந்த மாதிரி ரெண்டுமே அதில் கடல்ல இருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, அப்ப என்ன, நம்ம அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படின்னு காட்டுறதுக்கு தான். நஞ்சு அமுதமும் எந்த அளவுக்கு நீ குடிக்கணுமோ அதுதான். மருந்துன்னா மருந்தாதான் சாப்பிடணும். மருந்து சில மருந்து இல்ல, இனிப்பு கொஞ்சம் கலந்துருக்கா நன்னா இருக்கு, மருந்து பூரா குடிச்சிட முடியுமா? ஒரு செடிக்கு தினம் ஒரு குடம் தண்ணி கொட்டினா போறோம்னா 100 நாள் கொட்டினா அது நன்னா வளரும். 100 தண்ணி இன்னைக்கே விட முடியுமா? அப்ப அளவுக்கு மிஞ்சினால் அந்த செடி எப்படி செத்து போயிடுமோ அந்த மாதிரி அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படின்னு காட்டுறதுக்கு தான். பார்க்கடல்ல அமுதமும் வந்தது, விஷமும் வந்தது. ஸ்ரீங்கிற வார்த்தைக்கு ஐஸ்வர்யம்னும் பேரு, விஷம்னும் பேரு அப்படிங்கறத குறிக்கிறது. இந்த இடத்துல ஸ்ரீங்கிறது நீலகண்டன் அப்படிங்கிறது. ஸ்ரீகண்ட அர்த்த சரீரிணி அப்படின்னா நீலகண்டனாக இருக்கக்கூடிய, ஸ்ரீகண்டனாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனின் ஒரு பாதி சரீரமாக இருக்கக்கூடியவள் அம்பாள் அப்படின்னு சொல்லி இது அந்த அர்த்தத்தை கொடுக்கிறது. அடுத்த நாமம் பிரபாவதி. பிரபாவதி அப்படின்னா அம்பாளின் பிரகாசத்தை எடுத்துரைக்கக்கூடிய நாமம். அம்பாள் பிரகாசம் சூழ இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பலவிதமான பிரகாசத்தை எல்லாருக்குமே தரா அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது. பிரபா ரூபா, அது சரி, பிரபாவதின்னு அர்த்தம் ஒண்ணே. பிரபா ரூபா அப்படின்னா அவளே பிரகாசமாக இருக்கிறாள். பிரகாசத்தை பலவித பிரகாசங்களை தருபவள் அம்பிகை அப்படின்னும் போது அது பிரபாவதி. பிரபா ரூபான்னா அவளே பிரகாச ரூபமாக இருக்கிறாள் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது. பிரசித்தி பெற்றவளாக அவள் இருக்கிறாள், பலவித பிரபாவங்களோடு பிரசித்தி பெற்றவளாக. பரமேஸ்வரி, பரம ஈஸ்வரனான சிவனின் மனைவி, சிவனுக்கு ஈஸ்வரியாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்றோம். பரமேஸ்வரி. மூல பிரகிருதி. பிரகிருதிங்கிற வார்த்தைக்கு நிறைய இருக்கு, நம்ம ஒன்ன மட்டும் எடுக்கலாம். மூல பிரகிருத்தினா முதலில் தோன்றியவள் அப்படிங்கறத மாத்திரம் நாம இப்ப எடுத்துக்கலாம். இல்லைன்னா எக்கச்சக்கமான எக்ஸ்பிளனேஷன் அதுக்கு இருக்கு. வியக்தா வியக்தஸ்வரூபிணி. மூல பிரகிருதி வியக்தா வியக்தஸ்வரூபிணி, வியக்த அவ்யக்தஸ்வரூபிணி அப்படின்னு அதை பிரிக்கணும். வியக்தம்ங்கிறது கண்ணுக்கு தெரியுது, அவ்யக்தம்ங்கிறது கண்ணுக்கு தெரியாதது. அப்ப கண்ணுக்கு தெரிந்தும் கண்ணுக்கு தெரியாமலும் அவள் இருக்கிறாள். அது எப்படி கண்ணுக்கு தெரிஞ்சு இருக்கா அப்படின்னா, சரி, பல ரூபத்துல காமாட்சியாக, மீனாட்சியாக, பல ரூபத்துல விசாலாட்சியாக, அங்கங்க பாக்குறோம். நம்ம கருமாரியாக எல்லா இடத்துலயும் எல்லாமுமாக அவளை நாம பாக்குறோம். அது கண்ணுக்கு தெரிஞ்சு புலப்படுறது நாம பாக்குறோம். சரி, ஆனா கண்ணுக்கு தெரியாதே அப்படின்னு எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, அதுதான் திரும்பவும் குண்டலினியிலேருந்து எழுப்பி அவளை சகசிராரத்திற்கு கொண்டு வருவோமே, அது எங்க கண்ணுக்கா தெரியறது? ரகோயாக கிரமாராத்யா தானே அது. அப்ப உள்ளுக்குள்ளேந்து எழுந்து வர்ற அந்த இது அது கண்ணுக்கு புலப்படாமல் இருக்கிறது. அவ்யக்த ஸ்வரூபிணி, அப்படி இருக்கக்கூடியவள். வியாபினி வியாபினி விவிதாகாரா. வியாபினா வியாபித்து இருத்தல், எல்லா இடங்களிலும் வியாபித்து இருக்கக்கூடியவள், எல்லா பொருளிலும் உட்பொருளாக இருக்கக்கூடியவள். வெறும் பொருளா இருந்தா போராது, அதுக்கு சக்தி வேணும். அந்த சக்தியே அம்பாள் தான், நம்ம எல்லா தடவையும் சொல்லிட்டு இருக்கோம். விவிதாகாரா,
அதே சமயத்துல பல பல வண்ணங்களாக பல பல வடிவங்களாகவும் அவள் இருக்கிறாள். அவளே ஒரே வடிவமா இல்ல, பல வடிவமாக இருக்கிறாள். வித்யா அவித்யாஸ்வரூபிணி, வித்யா அவித்யாஸ்வரூபிணி, வித்யாஸ்வரூபிணியாகவும் இருக்கிறாள், அவித்யாஸ்வரூபிணியாகவும் இருக்கிறாள். வித்யானாக ஞானம், ஞானம் அறிவு கல்வியின் வடிவமாக இருக்கிறாள். அவித்யை அறிவில்லாமையும் அஞ்ஞானமாகவும் அவளே இருக்கா. யாரு அவளே இருக்கா அப்படின்னாக்க தாமச குணத்தோட நாம எடுத்துன்னு வந்த கர்ம பலனோட நாம வச்சுட்டு இருக்கோம் அஞ்ஞானத்தை. சோ அவளே என்னவா இருக்கா, வேற வழி இல்லை, இவனுக்கு இதுதான் கர்ம பலன் அஞ்ஞானமா இருக்கா. ஆனா நீ உங்ககிட்ட இருக்கிற முயற்சியினால இந்த பிறவியை புரிஞ்சுட்டு எப்போ அதுல இருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறியோ அப்போ இவனுக்கு அந்த தெளிவு வருதுன்னு புரிஞ்சுட்டு அவ உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வந்து அஞ்ஞானத்தை விளக்குபவளாக இருக்கிறாள். அதனால்தான் அவளுக்கு அவித்யாஸ்வரூபிணி என்ற பேரும் அங்க வருது. மகா காமேச நயனா, மகா காமேச காமேஸ்வரனான சிவனின் மகா காமேசன் நயனா கண்கள், குமுத ஆஹ்லாத கௌமுதி, குமுத மலர்களை போன்ற கண்களை மலர்த்தக்கூடியவள் அம்பாள். அம்பாள் வந்து சந்திரிகை, சந்திரனை போன்று குளிர்ச்சியானவள், பூர்ண நிலவு, பூர்ணச்சந்திரன் அப்படி இருக்கக்கூடியவள். அந்த சந்திரன் இருக்கும் பொழுதுதான் இந்த குவளை மலர் நிலவு உதயமானதும், சந்திரன் வரும்போதுதான் இந்த குவளை மலரானது மலரும். தாமரை தான் சூரியன் உதயமானதும் மலரும். சாதாரணமா சிவபெருமானோட கண்களை தாமரைக்கு ஒத்ததா சொல்வா, அம்பாளோட கண்களை குவளை மலருக்கு ஒத்ததாக சொல்வார்கள். ஏன்னா குளிர்ச்சியா இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால அம்பாளினுடைய கண்களை குவளைக்கு ஒத்ததாக பல இடங்களில் சொல்வது உண்டு. சிவபெருமானினுடைய கண்களை தாமரை என்று வர்ணிக்கிறது உண்டு. இப்ப இது ரெண்டையும் அதை எழுதும் போது ரொம்ப அழகா ஒரு பொய்கை குளம் இருக்கான் காத்தால, அதை அப்படி எப்படி வர்ணிக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பொய்கை குளம், அந்த குளத்துல விடிகார்த்தால நேரம் பெண்கள்லாம் வரா பாவை நோம்பு நூக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு. இந்த மார்கழி மாசம் நம்ம பார்த்திருக்கோமே திருப்பாவை, அப்ப பாவை நோம்பு நூக்கிறதுக்குன்னு அந்த பெண்கள் வர அந்த தருணத்துல அப்பதான் அந்த தடாகத்துல இந்த பக்கம் குவளை மலர் மலர்ந்திருக்கு, இந்த பக்கம் தாமரை மலர்றதுக்கு ஏதுவா இருக்கு. அப்ப அவ வந்த சித்த நாழியில அந்த சூரியன் வருது. சூரியன் வரும் பொழுது இந்த தாமரை மெல்ல 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 மலர ஆரம்பிக்கிறது, இந்த குவளை மெல்ல 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 குவிய ஆரம்பிக்கிறது. ஒரு ஸ்டேஜ்ல பாருங்க ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். இது பாதி மலர்ந்திருக்கும், இது பாதி குவிந்திருக்கும். அப்படி அதிகாலை வெளிச்சம் ரெண்டும் வரும் வர 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 மலரவும் இல்ல, மலர்ந்தும் மலராத பாதி மலர் அப்படி இருந்தது அந்த பெண்களுக்கு. அப்படி இருந்தது எப்படி இருக்குன்னா, பொன்னார் மேனியனான சிவன் ஸ்வரூபமாகவே, சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபமாகவே அவர்களினுடைய கண்ணுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லலிதா சகஸ்ர நாமத்தினுடைய நாமம் இத அந்த இடத்தில் நமக்கு ஞாபகப்படுத்துறது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்றார். பக்தஹார்த தமோபேத பானுமத் பானு சந்ததிகி, பானுமத் பானு சந்ததிகி, பானுவினுடைய பானுமானுடைய பானு சந்ததி அப்படின்னு இதற்கு பொருள். அது ஏன் பானுமான் அப்படின்னா, பானுன்னா சூரியன் எல்லாருக்கும் தெரியும். அந்த சூரியனுக்கு பானு சந்ததினா சூரியனினுடைய கிரணங்கள், ஒளிக்கிரணங்கள், நிறைய கிரணங்கள் நிறைந்ததால் அவன் பானுமான். நிறைய ஒளிக்கிரணங்கள் வருது, ரேஸ் நிறைய வருதுனால அவன் பானுமான் என்று பேரு. சரி, பானுமான் அந்த பானு பக்தஹார்தமோபேத பானுமான், பானுமத் பானு சந்ததி. பானுமத் பானு சந்ததிக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கு, பக்தஹார்த தமோபேத. இப்ப என்னன்னா, அந்த ஒளி ஒண்ணு அங்க இருந்து இங்க வரதுக்கு 8 நிமிஷம் ஆகும், மேலே இருந்து இந்த பூமிக்கு வந்து சேர்றதுக்கு 8 நிமிஷம் ஆகும் ஒரு ஒளி வரதுக்கு. அப்ப இது 8 நிமிஷம் ஆகும், அடுத்த ஒளி வரதுக்கு அடுத்த 8 நிமிஷம். இதெல்லாம் பார்த்தாளா அம்பாள், இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு அவள் இருந்து சக்தியை கொடுத்து கண்டினியூஸா அந்த ஒளி வந்துட்டே இருக்க மாதிரி செய்தாள். அப்ப எப்படி இது அப்படின்னா, அதே மாதிரி அம்பாளானவள் பக்தஹார்த, பக்தனினுடைய பக்தன், அவளை காலை பிடிச்சுட்டு அவளுக்கு தீவிரமான பக்தனாக ஒருவன் இருந்தானேயானால் தமோபேத, தமோ குணமான இருட்டுக்களை அவனிடம் இருந்து அவள் விலக்கி விடுவாள் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அந்த நாமம் நமக்கு உணர்த்துறது. சிவதூதி, சிவதூதி என்பது அடுத்த நாமம். சிவனையே தூதுவனாக கொண்டவள். எதுக்கு சிவனை தூதுவனாக கொண்டா? சும்பர்களை சம்ஹாரம் செய்யறதுக்கு முன்னாடி அம்பாள் சிவபெருமானதான் தூது அனுப்புறாள். போருக்கு முன்னாடி தூது அனுப்புவான்னு நம்ம இப்பதானே பார்த்தோம். சுத்த முன்னாடி சும்பர்னா சிவபெருமானையே தூதுவனா அனுப்பிச்சு விட்டுறாவ. சிவ ஆராத்யா, சிவனாலேயே ஆராதிக்கப்பட்டவள். சிவமூர்த்திகி, சிவனையே தன்னுடைய மூர்த்தமாக கொண்டு, சிவன் வடிவமாகவே அவளே அதனுள் உயிர்ப்பாக இருக்கிறாள், சக்தியை கொடுக்கிறாள். சிவங்கரி, சிவம் என்கிற மங்களத்தை தரக்கூடியவள். சிவப்பிரியா, மங்களமான சிவத்துக்கு பிரியமானவளாக இருப்பவள். சிவபரா, சிவத்தை விடவும் உத்கிருஷ்டமானவள்.
உயர்ந்தவள் என்றால் சிவத்தையே ஆட்டுவிக்கக்கூடியவள். சிவன் சக்தி இல்லையே சிவம் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அச்சலமாக அசையாத சக்தியாக இருக்கக்கூடிய சிவத்தை ஆட்டுவிக்கக்கூடிய நிலையான சக்தியாக இருப்பவள். அதனால் சிவபரா என்ற திருநாமம். சிஷ்டேஷ்டா, சிஷ்டர்களை தனக்கு இஷ்டர்களாக, பக்தர்களை, சிஷ்டர்கள்னா பக்தர்கள், தனக்கு இஷ்டர்களாக கொண்டவள். சிஷ்ட பூஜிதா, அந்த பக்தர்களால், அந்த தொண்டர்களால் பூஜிக்கப்பட்டவள். அப்பிரமேயா, அளவிட முடியாத பெருமையை கொண்டவள். ஸ்வப்பிரகாசா, சுயமான பிரகாசத்தை கொண்டவள். மனோவாச்சா அகோச்சரா, மனோவாச்சா அகோச்சரா அப்படின்னு பிரிக்கணும். மனத்துக்கும் வாக்குக்கும் எட்டாத உயரத்தில் இருப்பவள். மனசாலியும் வாக்காலியும் அவளால எட்டி பிடிச்சிடலாம். இந்த வார்த்தையை சொன்னா அவளுக்கு சரியா இருக்குமா? இப்படி இருப்பாளா அவ? இந்த மாதிரி எப்படி மனசுல என்னென்ன கற்பனை பண்ணிட்டாலும் அதுக்கெல்லாம் கட்டுக்குள்ள அடங்காத இருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இதோட இன்னைக்கு கிளாஸ நம்ம முடிச்சுக்கிறோம். அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஸ்ரீ